வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீக்கெண்ட் ஆச்சே சொல்லிட்டு என் ஸ்கூல் ஃப்ரெண்டுட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது வாடி பார்க் போகலான்னு நான் கூப்பிட்டேன். அவளை சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க பீட்ரூட் கூட்டு உருளைக்கிழங்கு அப்பளம்லாம் இருக்குது சாப்பிடுன்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் தட்டில் எடுத்து போட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மா எங்கே பார்த்தா என் மாமா பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு தாயப்பாஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை போய் கொண்டாடு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு அவள் லொக்கேஷன்லாம் செக் பண்ணி போயிட்டு இருந்தேன். பார்த்தா அது எங்கெங்கேயோ போகுது, எந்தெந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீயே வந்துடுமான்னு சொல்லிட்டு நான் ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்திட்டு நான் பாட்டு இடத்துல நின்றுட்டேன். அப்புறம் அவளும் என்னை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டான். அப்படியே போகும்போது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் அந்த ரிட்டையர் சிக்னல் கிட்ட குட்டி குட்டி ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே நாங்கள் போகணும். இப்போ தான் ட்விஸ்ட் இருக்குது நாங்கள் எங்கே போகிறோன்னு. நாங்கள் போனது கொளத்தூர் ஏரி பார்க்குக்கு. அங்கே அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு போகணும். நான் ஃபஸ்ட் டைம் வேறு போகிறேன்னா என்னடா இவ்வளோ கடை இருக்குது, நம்ம பார்த்த இடம் இதுதாடா அப்படின்ற அளவுக்கு எனக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. சீரியஸாகவே நாங்கள் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, நாங்கள் சும்மா அங்கே போகலாம், நல்லா இல்லை நம்ம பாட்டு பெரம்பூர் பார்க் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போயிடலாம், எங்கே உட்காரத்துக்கு நிறைய இடக்கும்னு பேசிக்கிட்டே போகிறோம். அப்புறம் மேலே பார்த்தா கொளத்தூர் ஏரி போர்டே செம்மையாக இருக்கேன்னு உள்ளே போனால் அங்கே நம்ம கொளத்தூர் அப்படின்ற போர்டெலாம் வேறு இருந்துச்சு. ஃபுல்லாலாம் பார்க்க முடியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ பிளேஸ் அப்படின்ற இடக்கு இருந்துச்சு. இந்த பிக்சர்ஸ்லாம் வேறு சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே அட்டகாசமாக இருக்கே, இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கெல்லாம். நிறைய பேர் சொன்னாங்க செம்மையாக இருக்குன்னு, பட் நான் அப்போ நம்பலை. பக்கத்தில் இருக்குது பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அங்கே போகிற மாதிரி பிளானே கிடையாது, ஆனால் திடீர்னு அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே போகும்போதே செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பிக்சர்ஸ், ஸ்டாச்சூஸ், ட்ரீஸ், இந்த பக்கம் தண்ணி, அப்படி ஒரு மாதிரி நேச்சுரல் ஃபீலிங். அப்படி லைட்டாக காற்றுல ஈரப்பதத்தோட நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும். அப்புறம் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீடு வேறு இருக்குது, அவளையும் கால் பண்ணி வாடின்னு சொல்லிட்டோம். அது வரைக்கும் குட்டி குட்டி வீடியோஸ் எடுத்துருந்தோம். சரி அவள் வரதுக்குள்ளே போய் எதனா சாப்பிட்டு வரலாம் தான் பேசிகிட்டு இருந்தோம். வரும்போது வேறு பார்த்தோமா நிறைய காளான் கடைலாம் இருந்துச்சு. அதில் ஒரு கடையை சூஸ் பண்ணி அந்த அக்கா கிட்டே அவங்க பையன்கிட்ட கொஞ்சம் அதை வேறு பேசிக்கிட்டு இருந்தோம். யூடியூப்ல போடுவேன். வீட்டுக்குள்ள போட்டா பானிபூரி பத்தி சேர்த்து போடணும். எல்லாமே போடுறேன். பானிபூரி காளான் எல்லாம் இருக்கா உங்ககிட்ட? பானிபூரி காளான், மசாலா பூரி, முட்டை காளான். முட்டை காளான் தனியாக போட்டுருக்கோம். ஓகே. அக்காவோட கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக கொளத்தூர் ஏரி அந்த பார்க்லேருந்து வெளியில் வந்த உடனே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அக்கா கடையோட பேர் வேறு, எஸ்கே, நம்ம தலைவர் பேர் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு வாங்க ஒரு வீடியோ பண்ணுவேன்னு கூப்பிட்டுட்டேன். தேங்க்ஸ்க்கா. அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாடி அப்படியே உள்ளே போவோன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போக ஆரம்பிச்சோம். அங்கே பார்த்தா குழந்தைங்களாம் விளையாட்டு இருந்தாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் சேர்ந்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பசங்க என் கூட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக போயிடுச்சுங்க. சரி நீங்கள் போனால் போங்க, நான் மட்டும் தனியாக விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு டங்கு நான் தடிச்சிட்டு இருந்தேன். இது எப்படி அடிக்குதுன்னு வேறு தெரியல. திருன்னு முடிச்சுட்டு நானும் வந்துட்டேன். என் ஃப்ரெண்டும் போய் இந்த மணி அடிக்கிறேன்னு போனான். அதை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு பின்னாடி பார்த்தா மியூசிக்கு ரிலேட்டடாக ஆன மாதிரியே பிக்சர்ஸ் இருந்துச்சு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னாடி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸும் பின்னாடி இருக்குது. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அடித்து விளையாட ஜாலியாக இருக்குது. அந்த பாப்பாங்க விளையாடுறத பார்த்தோன்னா எனக்கு ஒரு அடித்து பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நானும் வாங்கி அடித்து பார்த்துட்டு அப்படியே லாஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த பீகாக் ஸ்டாச்சுவெல்லாம் இருக்குது. உங்கள் குழந்தைங்கள வச்சு நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அதுக்குள்ளே என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டா. அவளை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே 3 பேர் சேர்ந்துக்கிட்டு பொறுமையாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய இடத்துல பெயிண்டாக மட்டும் அந்த இடத்துல இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அதை டச் பண்ணும்போது ஒரு ரியல் ஃபீல் கொடுக்கறதுக்காக சில இடத்துல ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை நோட்டீஸ் பண்ணல நான், அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணும்போது டச் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஜாலியாக இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களாம் நிஜமாகவே செம்ம என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. சில இடத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லைட்ஸ், சில செடிங்க, அது ஒரு குட் வைப்பை கொடுத்துச்சு. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணனால நாங்கள் 3 பேருமே உட்காந்து பேசுறதுக்கு ஒரு பிளேஸ் மாதிரி தேவைப்பட்டுச்சு. எதிர்பார்க்கல, பட் எதிர்ச்சியாக போய் ஒரு குட் ஸ்பாட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்மீட் நாங்கள் உட்காந்து பேசுறதுக்கு எதனா இடம் தேவைப்பட கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் போவோம். இந்த இடத்துல நாங்கள் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டையும் மிஸ் பண்ணோம். அவங்க ஒரு வீடு கொஞ்சம் தூரம் இருக்கிறனால அவங்களால வர முடியல. ஸோ எதிர்ச்சியாக நாங்கள் மீட் பண்ணனால நாங்கள் 3 பேர் மட்டும் குட்டியாக வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்த பிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் கிளம்புவோம். இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் ரியலாகவே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கோழி, ஃபிஷ் எல்லாமே டச் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அப்போ குட்டி பசங்களாக இருந்தால் ஒன்றுமே வைப் பண்ணி ஜாலி தானே இருப்பாங்க. உங்கள் பாப்பாங்கெல்லாம் எங்கன்னா கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களா, இல்லைன்னா எங்கன்னா போகணும் போர் அடிக்குது, நீங்கள் தனியாக தான் எங்கன்னா போகணும் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அங்கே எங்களோட காலேஜ் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தையை மீட் பண்ணோம். எங்கேயும் இங்கே பண்ணுறேன்னு கேட்டால் சும்மா வாக்கிங் வந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு கூட இந்த ஸ்பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே வாக்கிங் போகிறதுக்கோ
இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக வேணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இந்த ஊஞ்சலில் உட்காந்து விளையாடும் போது ஆப்போசிட்டில் அந்த தண்ணி இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களால் உட்காந்து பார்க்க முடியல, ஃபுல்லாக குட்டீஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. பாப்பா கொஞ்சம் தள்ளியாக ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கலாம் கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க அப்பா அம்மா வேறு பக்கத்தில் இருந்தாங்க, அதனால் கேட்கல. அங்கங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வழக்கம் போல் எங்களை மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அவள் என்ன சொன்னா, இதெல்லாம் கட் பண்ணணும்னு நான் இந்த சீன்ஸ்லாம் நான் முடியாத நான் போடுவேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அங்கே டக்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு எங்கள் ஸ்கூல் டைமில் நாங்கள் பண்ண மாதிரி இதை கையை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இந்த ஸ்டார்ஸ்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் போய் உக்காந்து பேசலான்னு, இது வீடியோ இல்லாமல் வேறு நாங்கள் கொஞ்ச நேரம் உக்காந்து வேறு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் என்ன போகுது, என் ஆஃபீஸில் என்ன போகுது, அந்த கதைலாம் பேசி முடிச்சுட்டு சரி டைம் ஆகிடுச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே வெளில வந்தோம். நாங்கள் உள்ளே போகும்போது இருந்த கடையோடு வெளில வரும்போது நிறைய கடை இருந்துச்சு. அப்படியே போய் பேசிக்கிட்டே பக்கத்தில் ஒரு சூப் கடை இருந்துச்சு. அங்கே ஒரு சூப்பை குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு திசையை பார்த்து எல்லோரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா பஸ் ஸ்டாப் செம்மையாக இருந்துச்சு. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.